வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள் அன்னை அன்பர்கள். முதலில் திருமதி சந்திரா நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்மயி சத்தியமயி பரமே. எங்களின் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களின் ஆன்மீக குரு ஆனந்தி அம்மா அவர்களுக்கும், அவர்களுடன் இருந்து இந்த ஆன்மீக பணியை மிகவும் சிறப்புற செய்து கொண்டிருக்கின்ற துரையா அவர்களுக்கும், அவர்களின் மகன் குடும்பத்தார் அனைவருக்கும் மற்றும் இங்கே குழுமிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நமக்கெல்லாம் பொன்னாள். 2023 ஜனவரி 31 பாகம் 1 மந்திர திறவுகோல் பகவான் அரவிந்தரின் சாவித்திரி காவியத்தை தமிழில் எழுதி வெளியிட்ட பொழுது எனக்கு 73 வயது. இப்பொழுது 76 வயது. தடுமாற்றம், நடக்க முடியலை. ஆனாலும் இந்த விழாவிற்கு வந்திருந்து அம்மாவை வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் என்னை திருவுருமாற்றம் செய்ய வைத்தது அவர்கள்தான். பகவான் அரவிந்தரின் சாவித்திரி காவியத்தை ஆங்கிலத்தில் படித்திருந்தால் எனக்கு பொருள் புரிந்திருக்காது. அதை தமிழில் மிகவும் அழகாக எழுதி எங்களையெல்லாம் வழிகாட்டி அழைத்து செல்கிறார்கள். அந்த ஊட்டத்தில் தான் நான் இன்று வந்து பேச வந்துள்ளேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறேன். எல்லாரும் எல்லாத்தையும் நினைக்கணும், நடக்கணும் நினைக்கலாம். ஆனால் நினைத்ததை, எண்ணியதை, தன் கனவு கண்டதை அப்படியே செயலாக ஆற்றியவர் நம் ஆனந்தி அம்மா அவர்கள். ஐயா அவர்களெல்லாம் கூறியது போல தமிழில் எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. இந்த இடத்தில் நான் மற்றொன்று சொல்லிக்கொள்வதற்கு கூட வெட்கப்படுகிறேன். நான் ஒரு தமிழாசிரியர். எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் அவர்கள் எழுதிய அந்த உரைநடையை பார்க்கின்ற பொழுது எனக்கு அப்படியே மெய்சில் இருக்கும். அப்போ பகவான் அரவிந்தரும் அன்னையும் இறைவனும் அவர்களுக்கு கொடுத்த பேரருள், அது சாதனை. அது எனவே தான் தன்னுடைய எண்ணத்தை அவர்கள் திறம்பட செய்து முடித்து இன்று வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு பொன்னான நாளாகும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. எப்படி மணற்கேணியில் நீர் சுரக்கின்றதோ, தோண்ட தோண்ட சுரக்கின்றதோ, அதை போன்ற அம்மாவினுடைய நூல்கள். இன்னொன்று சொல்லிக்கொள்ளாமான்னு தெரியல எனக்கு. அம்மாவின் நூலை படிக்கக்கூடிய முதல் வாய்ப்பு இறைவனும் அன்னையும் அரவிந்தரும் எனக்கு கொடுத்தார்கள். அதை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் மெய்சிருப்பேன். அம்மாவிடம் கேட்பேன், எப்படிமா அப்படின்னு. ஐயா அவர்கள் சொன்னவாறு இது மொழிபெயர்ப்பல்ல, வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அந்த பகவான் அவர்கள் கூறிய கருத்துக்களை நம் உள்ளத்தை பசுமரத்தாணி போல பதிய வைத்தவர்கள் அம்மா அவர்கள். ஐயா அவர்கள் பகவான் மந்திர திறவுகோல் பாகம் 6 நூல் அறிமுறையை சொல்லுகின்ற பொழுது எனக்கு அப்படியே மெய்சிலிர்த்தது. ஏனென்றால் அற்புதமான கருத்துக்கள் நமக்கு கட்டாய வாங்கி படிக்கணும். அந்த தொட்டனை தூறும் மணற்கேணி போல இந்த மந்திர திறவுகோல் நூல்களில் படித்தோம்னா இறை உணர்வை, இறை ஆனந்தத்தை, இறை அருளை நாம் ஊற்றாக பெற முடியும். நூல்களை படிக்கிறதுங்கிறது ஒரு முறை மட்டும் இல்லைங்க, தினமும் படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அப்போதுதான் நம் உடல், உயிர், மனம், ஆன்மா அனைத்திலும் இறையாற்றல் பெருகுவதை உணர முடியும். நான் இதை தினமும் அனுபவபூர்வமாக உணர்ந்து வருகிறேங்க. எங்கள் ஐயா கூட சொல்வார், எப்போ பார்த்தாலும் ஆனந்தி அம்மா சாவித்திரி, ஆனந்தி அம்மா சாவித்திரி நூலுன்னு. ஆனால் அதுதாங்க என்னை இந்த 77 வயசில் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. வாழ வச்சுக்கிட்டு இருக்குன்னா இப்படி திடசித்தத்தோடு, சாவித்திரியினுடைய திடசித்தம், அம்மாவினுடைய திடசித்தம், நம்மளை போன்றவர்களும் திடசித்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி அந்த சாவித்திரியின் கருத்துக்களை நம் வாழ்க்கையோடு ஒன்றிணைத்து
நம்ம வாழ்க்கையோடு சேர்த்து அதை உணர்ந்து படிக்க வேண்டும். இந்த இடத்துல நான் கட்டாயம் நானும் 1 2 3 சொல்லணும்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்காங்க, சீக்கிரம் முடிச்சிடுவேன். பாகம் 1 பக்கம் 30 காற்று என்பது பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே உள்ள அதிர்வு பிணைப்பு என்பதை கூறுவாங்க. அந்த காற்றின் ஓசை எப்படி இருக்குதானா புரோகிதரின் மந்திரம் போன்று ஒலிக்கிறதா. உவமை நயம். ஐயா பகவான் சொன்ன கருத்து தான். ஆனால் அம்மா அதை அவங்கள உவமை நயத்தோடும் சொல் நயத்தோடும் கருத்தாழத்தோடும் நம்மளை சொல்லி புரிய வச்சு நம்மளை அப்படியே சாவுத்திரியோடு ஒன்றை வச்சுட்டாங்க. அதே மாதிரி பாகம் 3 பார்த்தீங்கன்னா பாகம் 2 மனத்தின் சக்தியை சொல்லும்போது 3 நிலைகளை சொல்லுவாங்க. உடல் சார்ந்த மனம், வாழ்வு சார்ந்த மனம், பகுத்தறியும் மனம். ஏன்னா விளக்கி இருக்கிற பகுதியெலாம் ரொம்ப அற்புதமானதுங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். பாகம் 3 நம்ம என்ன நினைக்கிறோமா அது செயல்பட்டு விடுமா. யாருக்கு தெரியுமா? இந்த பகவான் அரவிந்தரின் சாவித்திரி காவியத்தையும் அம்மாவின் மந்திர திறவுகோல் நூல்களையும் படித்து நம்ம பெற்ற இறையருளால் நம்ம எண்ணணும்னா, இப்போ இன்னைக்கு அல்வா சாப்பிடணும்னா மதுரையிலேருந்து அல்வா வந்துடும். அதை என்ன நினைக்கிறோமோ அது நிறைந்து விடுங்க. அதை அழகாக சொல்லுவாங்க. அழைப்புக்கு குரல் கொடுக்கும் பறவைக்கு அம்மா சொல்லியிருக்குது. உடனே குரல் கொடுக்கும் பறவை போல எண்ணங்கள் தோன்றியவுடன் இறைசித்தத்தில் உடன் நிகழும் என்பதை கூறியிருப்பாங்க. அந்த பகுதிகளெலாம் படிக்கும்போது ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்குங்க. நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி ஐயாலாம் சொன்ன மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லிகிட்டே போகலாம். படியுங்க, தினமும் படிங்க. அடுத்தது இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம வீட்டில் பகவான் அரவிந்தரின் சாவித்திரி காவியமும் மந்திர திறவுகோல் நூல்களும் திருவாசகம், திருமுறை நூல்கள், பைபிள், குரான், பகவத்கீதை போன்று நம் இல்லத்தில் இருக்க வேண்டிய மறை நூல்களாகும். படிப்போம், இறை உணர்வு பெற்று மகிழ்வோம், தினமும் ஆனந்தி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். இதுதான் மெயின். அம்மாவினுடைய தெய்வீக உலகை உருவாக்கும் ஆன்மீக பணி தொடரட்டும். ஐயா அவர்களுடன் இருந்து அந்த ஆன்மீக பணியை மேன்மேலும் பெருக செய்யட்டும் என்று கூறி மகிழ்ந்து வாழ்த்துவதோடு ஒரே ஒரு சின்ன கவிதை அம்மாவிற்கு எங்களுடைய குழுவின் அன்பின் சார்பாக. அன்பின் ஊற்றே, பண்பின் சிகரமே, அறிவு சுடரே, கருணை கடலே, தன்னலம் கருதா துறையின் துணைவியே, புன்னகை அரசியே, ஆனந்த வல்லியே. கூகுள் மீட்டில் பார்த்தோம்னா எப்படா பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க சிரிச்ச முகத்தை பார்க்கணுங்கிறக்காக. தந்தையின் தெய்வீக ஞானம் மட்டுமன்றி தாயின் அரவணைப்பும் உன்றன் மரபணுவாய் தொடரும் புண்ணிய வரந்தனை பெற்று தரணிதனில் அவதரித்த தங்கத்தாரகையே. அவங்க அப்பா ஆன்மீகத்தில் இருந்தாங்க, அம்மா அரவணைப்பு இருந்தாங்க. ஐயா மருத்துவர் ஐயா உட்காந்துருக்குறாங்க. நம்ம போனோம்னா சுகரு பிபி ஹெரிடிட்டியான்னு கேட்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு இருக்குதா, உங்கள் அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு தந்தையின் தெய்வீக ஞானம் மட்டுமன்றி தாயின் அரவணைப்பும் உன்றன் மரபணுவாய் தொடரும் புண்ணிய வரந்தனை பெற்று தரணிதனில் அவதரித்த தங்கத்தாரகையே. இறை உணர்வு ஊட்டும் ஒப்பிலா மறைநூலாம் பகவானின் சாவித்திரியை மந்திர திறவுகோலாய் செம்மொழி தமிழில் செம்மையுறச் செப்பியவரே. கிளாஸ் மட்டும் எடுக்கல, என்றும் நிலைத்திருக்க ஏடுகளாய் எழுதியவரே. முதுமை குழந்தைகளாம் எங்கள் கரம் பற்றி தெய்வீக உலகிற்கு அழைத்துச் செல்லும் ஆன்மீக குருவே, அழகு தேவதையே, உன்றன் அன்பில் நாங்களும் மகிழ்கிறோம். பிறர்க்கரிய பேற்றினை பெற்ற திருமகளே, உங்கள் கனவாம் இறையருள் பெருகவும் தெய்வீக உலகம் மலரவும் மனமாற வாழ்த்தி வணங்கி போற்றி மகிழ்கிறோம். என்றும் அன்புடன் அன்னை அன்பர்கள், கோல்டன் சர்க்கிள், கோல்டன் பாத், மேஜிக்கி பேங்க் குழு அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த வாழ்த்து மடலை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அம்மாவை மென்மேலும் அவர்களுடைய ஐயா சொன்ன மாதிரி லைஃப் டிவன் எழுதட்டும்.
எல்லா நூல்களையும் அம்மா ஏற்கனவே சொல்லுவாங்க, சந்திரமா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கன்பாங்க. எங்களை மாதிரி அறியாமையில் மூழ்கி கிடக்கின்ற எங்களை எல்லாம் அந்த தெய்வீக ஒளி நோக்கி அழைத்து செல்ல நீங்கள் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்களும் படித்து கொண்டே இருப்போம், மனம் மகிழ்ந்து கொண்டு இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.